முதல்வர் மு.க.ஸ்டாலினின் விமர்சனம் செய்திருந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது பச்சை வண்ண பரப்புரை வாகனத்தை மாற்றியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலை குறிவைத்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி மாவட்டம் தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். கடந்த 7ஆம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தொடங்கிய சுற்றுப்பயணத்தில் பச்சை வண்ணத்தில் பிரத்யேக பரப்புரை வாகனத்தை பயன்படுத்தினார். இதுகுறித்து மயிலாடுதுறையில் நேற்று பேசிய முதல்வர் மு.க.ஸ்டாலின் பழனிசாமியின் பரப்புரை வாகனத்தை சுந்தரா டிராவல்ஸ் என குறிப்பிட்டு கேலி செய்தார். இந்நிலையில் நேற்று மாலை கடலூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்த எடப்பாடி பழனிசாமி தாம் ஏற்கனவே பயன்படுத்தி வந்த பச்சை வண்ண பரப்புரை வாகனத்தை தவிர்த்து விட்டிருந்தார். அதற்கு பதிலாக வெள்ளை நிற வேனில் பரப்புரை செய்தார். அமெரிக்காவின் அலாஸ்காவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதை அடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. சாண்ட் பாயிண்ட் தீவுக்கு 87 கிலோமீட்டர் தொலைவில் 20 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் உருவானதாக தெரிவிக்கப்பட்டது. 7.3 ரிக்டர் மற்றும் 5.2 ரிக்டர் அளவில் என 2 முறை தீவிர நிலநடுக்கமும் அதனைத் தொடர்ந்து பல முறை லேசான நிலநடுக்கங்களும் உணரப்பட்டன. அதனால் அலாஸ்கா பெனின்சுலா பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. சாண்ட் பாயிண்ட் கடற்கரையில் அதிக உயரத்தில் கடல் அலைகள் எழுந்தன. 2 மணி நேர கண்காணிப்புக்கு பிறகு சுனாமி எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டது. அல்பேனிய நாட்டில் ஏரிக்குள் பழமையான குடியிருப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. 8000 ஆண்டிற்கு முந்தையதாக கருதப்படும் இக்குடியிருப்பு பகுதி ஐரோப்பாவின் மிக பழமையான குடியிருப்பு பகுதி என்று தொல்லியல் துறையினர் கணித்துள்ளனர். தரைமட்டத்திலிருந்து 3 மீட்டர் ஆழத்தில் வீட்டு உபயோகப் பொருட்களுடன் விலங்குகளின் எலும்புகளும் கிடைத்துள்ளன. இப்பகுதியில் வாழ்ந்த மக்கள்தான் ஐரோப்பாவின் பிற பகுதிகளுக்கு வேளாண்மையை எடுத்துச் சென்றிருக்கக்கூடும் என்றும் நிபுணர்கள் யூகிக்கின்றனர். ஓரிட் என்ற பெயர் கொண்ட இந்த ஏரி 10 லட்சம் ஆண்டுகள் பழமையானது என்றும் கருதப்படுகிறது. வெடிகுண்டுகள் மறைத்து வைக்கப்பட்டுள்ள இடத்தை கண்டறிய மோப்ப நாய்கள் வரவழைக்கப்படுவது வழக்கம். ஆனால் கம்போடிய அரசு இதுபோன்ற பணிகளுக்காக மோப்ப எலிகளை தயார் செய்து வைத்திருக்கிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒன்றான கம்போடியாவில் கடந்த 1990ஆம் ஆண்டு உள்நாட்டுப் போர் நடைபெற்றது. அப்போது அந்நாட்டின் 25 மாகாணங்களிலும் ஏராளமான கன்னிவெடிகள் புதைத்து வைக்கப்பட்டன. அவற்றை தவறுதலாக மிதித்து ஏராளமான மக்கள் உயிரிழந்தனர். இந்த நிலையில் 1992ஆம் ஆண்டு முதல் கன்னிவெடிகளை கண்டறிந்து அழிக்கும் பணிகள் இன்னும் நடந்து வருகின்றன. ஆனாலும் கூட இன்னும் மண்ணுக்குள் பெருமளவில் கன்னிவெடிகள் உள்ளன. ஆனால் இந்த முறை கன்னிவெடிகளை கண்டுபிடிக்கும் பணிகளுக்கு பெரிய வகை ஆப்பிரிக்க எலிகள் பயன்படுத்தப்படுகின்றன. 1.5 அடி நீளமும் 1.5 கிலோ வரை எடையும் கொண்ட இந்த எலிகள் அதீத மோப்ப சக்தி வாய்ந்தவையாக உள்ளன. கன்னிவெடிகள் மறைத்து வைக்கப்பட்டுள்ள இடங்களை இந்த எலிகள் கச்சிதமாக கண்டறிகின்றன. கம்போடிய ராணுவத்தினர் இந்த எலிகளுக்கு பயிற்சி அளிக்கின்றனர். தேடுதல் வேட்டையில் ஒரு கன்னிவெடியை கூட இந்த எலிகள் தவறவிட்டதில்லையாம். ஏமன் நாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கேரள பெண் நிமிஷா பிரியா சார்பில் வழங்கப்படும் இரத்த பணத்தை அவரால் கொல்லப்பட்டதாக கூறப்படும் தலால் அப்துல் மஹிதி குடும்பத்தினர் வாங்க மறுத்திருக்கிறார்கள். ஜூலை 16 அன்று நிறைவேற்றப்படவிருந்த நிமிஷாவின் மரண தண்டனை இஸ்லாமிய மதகுரு ஏபி அபுபக்கர் முசல்யார் தலையீட்டால் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நஷ்ட ஈடாக வழங்கப்படும் இரத்த பணத்தை பெற சம்மதித்தால் மட்டுமே நிமிஷாவை மரண தண்டனையிலிருந்து விடுவிக்க முடியும். இந்நிலையில் நிமிஷாவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் இதில் எந்த சமரசத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் உயிரிழந்தவரின் சகோதரர் அப்துல் ஃபதா மக்தி கூறியுள்ளார். ஆனால் இதை பின்னடைவாக கருத வேண்டியதில்லை என்று மக்தி குடும்பத்தினரை இரத்த பணம் பெறுவதற்கு சம்மதிக்க வைப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் நிமிஷாவின் வழக்கறிஞர் சுபாஷ் சந்திரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதிலும் உயிரிழந்த நபர்களின் ஆதார் எண்களை நீக்கும் நடவடிக்கையை UIDAI தொடங்கியுள்ளது. இதுவரை 1,17,00,000 ஆதார் எண்கள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. மை ஆதார் இணையதளத்தில் புதிதாக டெத் ஆஃப் எ ஃபேமிலி மெம்பர் அறிமுகம் செய்யப்பட்டு 24 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 வயதிற்கும் மேற்பட்ட நபர்களின் விவரங்களை மாநில அரசு உறுதி செய்வதற்கான பைலட் திட்டமும் தொடங்கப்பட்டுள்ளது. பெங்களூருவில் IPL வெற்றி கொண்டாட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 11 பேர் உயிரிழப்பதற்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் தவறான அணுகுமுறையே காரணம் என்று கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது. நெரிசல் சம்பவம் தொடர்பாக கர்நாடக அரசு உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்தது.
காவல்துறையுடன் கலந்தாலோசிக்காமலேயே வெற்றி பேரணிக்கு பொதுமக்களுக்கு ஆர்சிபி அணி நிர்வாகம் அழைப்பு விடுத்து விட்டதாகவும் இதுவே விபத்துக்கு வழிவகுத்ததாகவும் மாநில அரசு நேரடியாக குற்றம் சாட்டியுள்ளது. இவ்விபத்துக்கு ஆர்சிபி நிர்வாகமும் கர்நாடக கிரிக்கெட் சங்கமும் DNA என்ற நிகழ்ச்சி மேலாண்மை நிறுவனமும் தான் காரணம் எனவும் அந்த அறிக்கை கூறியுள்ளது. வெற்றி பேரணிக்கு வருமாறு ரசிகர்களை விராட் கோலி வீடியோ மூலம் அழைத்ததாகவும் அரசின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. காவல்துறை அனுமதி மறுத்த பின்பும் இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவின் தூய்மையான நகரம் என்ற பெருமையை மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்தூர் தொடர்ந்து 8வது ஆண்டாக பெற்றுள்ளது. இப்பட்டியலில் குஜராத்தின் சூரத் 2வது இடத்திலும் மகாராஷ்டிராவின் நவி மும்பை 3வது இடத்திலும் உள்ளன. 3 முதல் 10 லட்சம் வரை மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் பிரிவில் உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா முதல் இடத்தில் உள்ளது. சண்டிகர் 2வது இடத்திலும் மைசூரு 3வது இடத்திலும் உள்ளன. மத்திய அரசின் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சகம் இவ்விருதுகளை ஆண்டுதோறும் வழங்கி வருகிறது. கேரளாவில் தீரா நோய்வாய்ப்பட்டு அல்லது மோசமாக காயமடைந்து சிரமப்படும் தெருநாய்களை கருணை கொலை செய்ய அம்மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. திருநாய்களால் ராபிஸ் உள்ளிட்ட நோய் பாதிப்புகள் ஏற்படும் நிலையில் அம்மாநில அரசு இந்த முடிவுக்கு வந்துள்ளது. திருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவது குறித்து அமைச்சர்கள் ராஜேஷ் மற்றும் சிஞ்சுராணி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் முடிவில் நோய் பாதிப்புகளுக்கு ஆளாகியுள்ள திருநாய்களை கருணை கொலை செய்ய அனுமதிப்பது உள்ளிட்ட முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி கடுமையான காயங்கள், நோய் பரப்பும் ஆபத்துகளுடன் சுற்றித் திரியும் நாய்களை கருணை கொலை செய்ய புதிய விதி வழிவகுக்கிறது. இதற்காக விலங்குகள் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு வாகனம் கேரள மாநிலம் முழுக்க கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தினமும் நாய்களுக்கு கருத்தடை செய்யும் பணியில் 152 வாகனங்கள் ஈடுபடும் என்றும் அமைச்சர் ராஜேஷ் குறிப்பிட்டுள்ளார். இந்த வாகனங்கள் ஒவ்வொன்றும் 28 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ராஜேஷ் தெரிவித்தார். கன்னியாகுமரி பாகுபலி பொருட்காட்சியில் பெண்களின் ஆடை அணிந்து ஆபாச நடனமாடிய 7 பேரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குடித்துறை நகராட்சியின் சார்பில் கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய பொருட்காட்சியை நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்து வருகின்றனர். அதில் இளைஞர்கள் சிலர் பெண்களின் ஆடையை அணிந்து கொண்டு கூட்டம் நிறைந்த பகுதியில் நடனமாடி ரீல்ஸ் எடுத்துள்ளனர். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக ரீல்ஸ் எடுத்த 7 இளைஞர்கள் மீது களியக்காவிளை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆடிப்பிறப்பையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. சென்னை, கோவை, மதுரை, ராமநாதபுரம் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். அதிகாலை முதலே வந்த பக்தர்கள் கடலிலும் நாழி கிணற்றிலும் புனித நீராடி முருகனை தரிசித்தனர். பொது தரிசனம், 100 ரூபாய் கட்டண தரிசனம், முதியோருக்கான சிறப்பு தரிசனம் என அனைத்து இடங்களிலும் கூட்டம் நிரம்பி வழிந்தது. இதனால் பக்தர்கள் 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதனிடையே வள்ளிக்குகை புதிதாக சீரமைக்கப்பட்டு 7 மாத காலத்திற்கு பிறகு மீண்டும் பக்தர்களுக்கு தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டது. ஆடிப்பிறப்பை முன்னிட்டு காரைக்குடி பட்டு நிறுவனத்தில் பட்டுப்புடவைகள் வாங்க ஏராளமான வாடிக்கையாளர்கள் குவிந்தனர். ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் பல்வேறு துணிக்கடைகளில் சலுகை விலையில் ஆடைகள் விற்பனை செய்யப்படுகின்றன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தள்ளுபடி விலையில் புடவைகள் விற்கப்பட்டதால் கடைகளில் கூட்டம் அலைமோதியது. பெண்கள் போட்டி போட்டு புடவைகளை அள்ளிச் சென்றனர். நாகை மாவட்டம் பாப்பா கோவிலில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள், மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிசியோதெரபி மாணவர் சபரீஸ்வரன் என்பவர் கல்லூரி விடுதியின் 3வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. மாணவரின் மரணத்திற்கு நீதி கேட்டு சக மாணவர்கள் மற்றும் உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். இதனால் காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மாணவர்களின் போராட்டம் காரணமாக 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனிடையே போராட்டம் காரணமாக கல்லூரிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்தில் இருந்து முதல் போக சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. 88 அடி கன அடி நீர் இடது வலது கால்வாய்களில் திறக்கப்படுகிறது. இதன் மூலம் ஒசூர், சூளகிரி வட்டாரங்களில் உள்ள 22 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 8000 ஏக்கர் புன்சை நிலங்கள் பயனடையும். 120 நாட்களுக்கு சுழற்சி முறையில் நீர் விநியோகிக்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் நாய் குறுக்கே வந்ததால் ஏற்பட்ட விபத்தில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் உயிரிழந்தார். முத்துப்பேட்டை காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்த மோகன் என்பவர் பணி நிமித்தமாக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார்.
அப்போது மன்னார்குடி சாலை விளமல் அருகே நாய் குறுக்கே வந்ததால் விபத்துக்குள்ளானது. இதில் தலையில் பலத்த காயமடைந்த மோகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நெல்லை பாளையங்கோட்டை ஆயுதப்படை காவலர் குடியிருப்பில் உள்ள தலைமை காவலரின் வீட்டில் பீரோவை உடைத்து 29 பவுன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. பணிக்கு சென்று வீடு திரும்பிய போது பீரோ உடைந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த காவலர் தங்கமாரி போலீசில் புகார் அளித்தார். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவலர் வீட்டிலேயே கொள்ளை நடந்திருப்பது நெல்லை மாநகர பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி தனது வீட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து பணிக்கு சென்றார். முதல்வர் வருகையின் போது அமைச்சருக்கு எஸ்கார்ட் செல்ல டிஎஸ்பி சுந்தரேசன் வாகனத்தை கேட்டு கொடுக்க மறுத்ததால் அவரை பாதுகாப்பு பணிக்காக வெளியூருக்கு அனுப்பியதாகவும் மீண்டும் பணிக்கு வந்தவுடன் வாகனத்தை அனுப்பாமல் பறித்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து கேட்டபோது அவரது வாகனம் பழுது நீக்க அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகர பகுதியில் இயங்கும் அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளியில் மாணவர்கள் 33 பேர் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதில் 3 பேர் வாந்தி வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2 குழந்தைகள் கடுமையான தொண்டை வலியாலும் மற்றவர்கள் சளியாலும் பாதிக்கப்பட்டுள்ளனர். 5 குழந்தைகள் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மற்ற 28 குழந்தைகள் மீண்டும் பள்ளிக்கே அனுப்பப்பட்டனர். இந்த சூழலில் அனைத்து குழந்தைகளையும் மருத்துவமனையில் அனுமதித்து கண்காணிக்க மாவட்ட மருத்துவத்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பெய்த கனமழையை பயன்படுத்தி சில தோல் தொழிற்சாலைகள் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீரை பாலாற்றில் திறந்துவிட்டன. இதனால் மாராப்பட்டு பகுதியில் பாலாறு நுரை பொங்கி துர்நாற்றத்துடன் ஓடுகிறது. இதுகுறித்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்தும் தோல் கழிவுநீர் கலப்பது தொடர்கதையாகி வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இறைச்சி கழிவுகளும் ஆற்றில் கொட்டப்படுவதால் நிலத்தடி நீரும் மாசடைந்து விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும் கூறுகின்றனர். மாவட்ட நிர்வாகமும் சுற்றுச்சூழல் அதிகாரிகளும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அரவேணு பெரியார் நகர் பகுதியில் 2 சிறுத்தைகள் மற்றும் ஒரு அரிய கருஞ்சிறுத்தை ஒரே நேரத்தில் உலா வந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. அடர்ந்த வனப்பகுதி மற்றும் தேயிலை தோட்டங்களை ஒட்டியிருப்பதால் பெரியார் நகரில் சிறுத்தைகள், கரடிகள் போன்ற வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிக்குள் வனவிலங்குகள் வருவது வாடிக்கையாகி வரும் நிலையில் தற்போது இந்த 3 சிறுத்தைகளின் வருகை அப்பகுதியில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் லாரி வாடகையை உயர்த்த கோரி லாரி உரிமையாளர்கள் காலவரம்பற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சுமார் 4 லட்சம் நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கின்றன. மேலும் விவசாயிகள் கொண்டு வந்த சுமார் 1 லட்சம் நெல் மூட்டைகளை விற்க முடியாமல் தவித்து வருகின்றனர். வாடகையை ஆண்டுதோறும் ஜூலை மாதம் உயர்த்துவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு இதுவரை உயர்த்தப்படாததே போராட்டத்திற்கு காரணம் என்று கூறுகின்றனர். அரசு அதிகாரிகள் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து மீண்டும் அதிகரித்துள்ளது. கடந்த 2 நாட்களாக வினாடிக்கு 16,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 18,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி ரம்யமாக காட்சியளிக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற சொரிமுத்து ஐயனார் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆடி அமாவாசை திருவிழா இந்த ஆண்டும் விமர்சையாக கொண்டாடப்பட ஏற்பாடு முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் என்பதால் வனப்பகுதியில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சில கட்டுப்பாடுகளுடன் கோவில் வளாகத்தில் தங்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்வான பூக்குழி இறங்குதல் திருவிழா வரும் 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. இதற்காக 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை அரசு பேருந்துகளில் மட்டுமே பொதுமக்கள் கோவிலுக்கு செல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு முழுவதும் மறியலில் ஈடுபட முயன்ற பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர்.
இதன் ஒரு பகுதியாக மாநிலம் முழுவதும் மறியல் போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தனர். இதற்காக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை தலைமை அலுவலகம் முன்பு மறியலில் ஈடுபட ஏராளமானோர் திரண்டனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். அப்போது இருதரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதோடு சிலர் மயக்கமடைந்தும் விழுந்தனர். 10 நாளா சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம நாங்க போராடுறோம். இந்த அரசு எங்களுக்காக எந்த ஒரு பதிலையும் சொல்லவே இல்லை. வாக்குறுதி கொடுத்த 181 இது வரணும், அதை பத்தி எந்த பேச்சும் பேசல. நாங்கள் 12,500 ரூபாய் சம்பளத்தில் குறைந்த ஊதியத்தில் வேலை பார்த்து வருகிறோம். நிறைய விளையாட்டு வீரர்களை மாநில அளவிலும் தேசிய அளவிலும் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். தேர்தல் அறிக்கை 181 நிறைவேற்றாமல் இருந்தால் கண்டிப்பாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக ஆவார். கோரிக்கைகளை முன்வைத்து தஞ்சாவூரில் ஊர்வலம் நடத்திய பகுதி நேர ஆசிரியர்கள் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டம் நடத்தினர். அவர்களையும் காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரையில் சாலை மறியலில் ஈடுபடுவதற்காக கட்டபொம்மன் சிலை அருகே திரண்ட பகுதி நேர ஆசிரியர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இதேபோல திருச்சி, வேலூர், பெரம்பலூர், அரியலூர், ஈரோடு, திருப்பூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி உள்பட தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டம் நடைபெற்றது. ஆசிரியர்களின் போராட்டம் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் பல இடங்களில் அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் இயங்கவில்லை. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி ஒன்றியத்தில் உள்ள 58 தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளுக்கு வந்த பிள்ளைகள் ஆசிரியர்கள் இல்லாததால் காலை உணவை மட்டும் சாப்பிட்டுவிட்டு வீடு திரும்பினர். தமிழகத்தில் அடுத்த 30 நாட்களில் 2,50,00,000 பேரை உறுப்பினராக சேர்க்க திமுகவினருக்கு அந்த கட்சித் தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். காணொலி வாயிலாக நடந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய மு.க. ஸ்டாலின் இதனை தெரிவித்தார். ஒவ்வொரு வீட்டிலும் திமுகவின் சாதனையை எடுத்து கூறி 10 நிமிடங்களாக பேச வேண்டும் என்றார். ஓரணியில் தமிழ்நாடு என்பதன் அவசியத்தை வலியுறுத்தி அடுத்த 30 நாட்களில் மொத்தமுள்ள 68,000 வாக்குச்சாவடிகளிலும் சேர்த்து 2.5 கோடி பேரை திமுக உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்று முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார். எந்தெந்த வாக்குச்சாவடிகளில் கட்சி கொடுத்த வழிமுறைகள் பின்பற்றப்படவில்லையோ அங்கு மீண்டும் முதலில் இருந்து பணிகள் தொடங்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுவரை இணைக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களின் விவரங்கள் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாக மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.